ஹலோ வீவோஸ், வெல்கம் பேக் டு விவா இங்கிலீஷ். இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி. டெய்லி யூஸ் சென்டென்சஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். இந்த வீடியோலையும் நிறைய சென்டென்சஸ் நீங்கள் கற்றுக்க போகிறீங்க. என்னுடைய சேனல் வீடியோஸ் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் தேவைப்பட்டுச்சுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். செவுத்தில் தலையை முட்டிக்கிட்டேங்க. I banged my head against the wall. இங்கே கீவேர்ட் பார்த்தீங்கன்னா பேங், முட்டிக்கிறது இல்லைனா மோதுறது. நீ செய்கிறது அடி முட்டாள்தனங்க. What you are doing is utter nonsense. அடி முட்டாள்தனம். அவசரப்பட்டு எந்த முடிவுகளும் எடுக்க வேண்டாம். Don't make any decisions in a hurry. இல்லனா don't take any hasty decisions. ஸோ ரெண்டில் எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். நம்மளை அவன் அவமானப்படுத்திட்டா என்ன பண்ணுறது? What if he insults us? ரொம்ப சிம்பிள். பட் வாட் இஃப் யூஸ் பண்ணுறது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும். வாட் இஃப் பக்கத்தில் சப்ஜெக்ட் வேர்பாக நீங்கள் பயன்படுத்தலாம். ப்ரெசண்ட்டில் பயன்படுத்துங்க. சரியான நேரம் பார்த்து நான் அவன்கிட்ட பேசுகிறேன். ஐ வில் ஸ்பீக் டு ஹிம் அட் த ரைட் டைம். இதுக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா அட் த ராங் டைம். தவறான நேரத்தில் ஒரு விஷயத்தை செஞ்சிட்டோம் அப்படின்னா அட் த ராங் டைம்னு நீங்கள் சொல்லலாம். நீங்கள் என்ன செஞ்சாலும் அவனை மாற்ற முடியாது. Whatever you do, you won't be able to change him. இல்லனா no matter what you do, you can't change him. ரெண்டில் எது வேணால் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். உன்னால பாரு, நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க. எப்படி சொல்லலாம்? Many are suffering because of you. உன்னால, because of you. நான் பயப்பட ஆரம்பிச்சிட்டேங்க. How do you say that? I started to get scared. இதை பற்றி யாருக்கும் தெரியக்கூடாது. Nobody should know about this. Nobodyக்கு பதிலாக no one நீங்கள் பயன்படுத்திக்கலாம். No one should know about this. இத்தனை வருஷங்களாக போராடிட்டு இருக்கேன். எப்படி சொல்வீங்க? All these years I've been struggling. All these years. நீங்கள் என்ன செஞ்சாலும் எனக்கு கவலை இல்லை. இல்லைனா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ எனக்கு தெரியாது. அந்த மீனிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். I don't care what you do. குழந்தைகளை அவ சரியா வளர்க்கறதில்ல. She doesn't raise her kids properly. நீ தெரிஞ்சுக்க வேண்டியது நிறைய இருக்கு. எப்படி சொல்லலாம்? There is a lot you need to know. உனக்கு தெரியாதது நிறைய இருக்கு. எப்படி சொல்லலாம்? சேம் ஃபார்மேட் தான். There is a lot you don't know. You need to knowக்கு பதிலாக you don't know. பணத்துக்காக என்ன செய்யணும்னாலும் செய்வான். எந்த எல்லைக்கு வேணாலும் போவான். He will go to any extent for money. So, to any extent. இந்த phrase நோட் பண்ணி வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல். என்னோட இன்னொரு ஷூவை காணோம். I can't find my other shoe. இதை கமாண்டாக நீங்கள் சொல்லும்போது find the other one. இன்னொன்று எங்கன்னு கண்டுபிடி. மற்றது எல்லாமே ரொம்ப பெருசுங்க. All the other ones. இதை நோட் பண்ணிக்கோங்க. மற்றது எல்லாமே. All the other ones are too big. Different example. The other ones are not here. மற்றது இங்கே இல்லை.
இதை பற்றி வேற எப்போவாவது பேசலாமா? வேற எப்போவாவது. some other time. Shall we discuss it some other time? I will tell you some other time. வேற எப்போவாவது உனக்கு சொல்கிறேன், வேறொரு சமயத்தில் உனக்கு சொல்கிறேன். இதை தவிர வேற எதுனாலும் எனக்கு செய்வான். இந்த ஒரு விஷயத்தை தவிர வேற எதுனாலும் எனக்காக செய்வான். He will do anything for me other than this. இதை நோட் பண்ணிக்கோங்க. other than this. இதை தவிர. thisக்கு பதிலாக that போடலாம். அதை தவிரன்னு ஆயிடும். I will give you anything other than that. அதை தவிர வேற எதுனாலும் உனக்கு கொடுக்குறேன். ஆனால் அதை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. இப்போ நீங்களே சொல்லலாம், ஆனால் அதை தவிர எங்களுக்கு வேற ஒன்றும் தெரியாது. பட் அதர் தேன் தேட் we know nothing. இன்னொரு எக்ஸாம்பிள், பட் அதர் தேன் திஸ், ஆனால் இதை தவிர we don't know anything about it. அதை பற்றி வேற ஒன்றுமே எங்களுக்கு தெரியாது. அவன் படிப்படியாக முன்னேறிட்டான். எப்படி சொல்வீங்க? He has improved rung by rung. இதை நோட் பண்ணிக்கோங்க. இதுக்கு இன்னொரு வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், gradually. You will improve gradually. நீ படிப்படியாக முன்னேறுவ. நீ அதை அப்படியே ஆப்போசிட்டாக பண்ணணும். ஸோ ஒரு விஷயத்தை ஒருத்தர் செஞ்சுட்டு இருப்பாங்க, ஆனால் நீங்கள் இதை ஆப்போசிட்டாக பண்ணணும்னு சொல்லுவோம். You have to do it the other way around. இந்த phrase நோட் பண்ணிக்கோங்க. The other way around. Different example. First, முதல்ல translate from Tamil to English. தமிழ்லேருந்து ஆங்கிலத்துக்கு translate பண்ணிக்கோ. Then, அப்புறம் do it the other way around. அப்படியே திருப்பி செய். அதாவது ஆப்போசிட்டாக பண்ணு. இங்கிலீஷ்லேருந்து தமிழுக்கு பண்ணு. அன்னைக்கு அவன் கூட பேசினேன். அன்னைக்கு எப்படி பேசலாம்? I talked to him the other day. The other day. அன்னைக்கு. Did you meet him the other day? அன்னைக்கு நீ அவனை பார்த்தியா? எங்களுக்கு ஒருத்தரை ஒருத்தர் நல்லா தெரியுங்க. We know each other well. கொஸ்டினாக கேட்டிங்கன்னா, do you know each other well? உங்களை ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா தெரியுமா? எனக்கு வேற சாய்ஸ் இருக்கல. I had no other choice. இதை இன்னொரு விதமாக சொல்லலாம். ப்ரெசண்ட்டில் சொல்லும்போது, yes, I see no other choice. ஆமாங்க, வேற எந்த சாய்ஸும் என் கண்ணுக்கு தெரியல. நாம் வேற வழியில் போகலாம். எப்படி சொல்வீங்க? லெட்ஸ் கோ தி அதர் வே. வேற வழியில் இல்லைன்னா இன்னொரு வழியில் போகலாம். they went the other way. அவங்க இன்னொரு வழியில் போயிட்டாங்க. மற்றவங்களை கிண்டல் பண்ணாத. எப்படி சொல்வீங்க? don't make fun of others. don't make fun of others. different one. past tenseல பாருங்க. he made fun of me the other day. அன்னைக்கு அவன் என்னை கிண்டல் பண்ணா. மற்றவங்களை தாழ்வாக பார்க்காத. don't look down on others. look down. look downனா கீழே பார்க்கறதுன்னு லிட்ரல் மீனிங் வரும். பட் ஃப்ரேசல் வேபாக பயன்படுத்தும் போது தாழ்வாக பார்க்கறது. they look down on me. அவங்க என்னை தாழ்வாக பார்த்தாங்க. நான் மற்றவங்க மாதிரி இல்லைங்க. வெரி சிம்பிள். ஐ எம் நாட் லைக் தி அதர்ஸ். தி அதர்ஸ் அதை நோட் பண்ணிக்கோங்க. ஹிஸ் பிஹேவியர் இஸ் நாட் லைக் தி அதர்ஸ். அவனுடைய பிஹேவியர் மற்றவங்க மாதிரி இல்லைங்க. எஸ், ஹீ இஸ் பெக்யூலியர். ஆமாம், அவர் கொஞ்சம் விசித்திரமானவர். வேற என்னென்ன ஆப்ஷன்ஸ் நமக்கு இருக்கு? எப்படி கேட்பீங்க? வாட் அதர் ஆப்ஷன்ஸ் டு வி ஹேவ்?
பாருங்க அதர் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். வாட் அதர் ஆப்ஷன்ஸ் டு வி ஹேவ்? ஒன் ஆஃப் தி அதர் சாய்ஸஸ் இஸ் திஸ். இருக்கிற மற்ற சாய்ஸஸில் ஒன்று இது. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஷாப்பிங் போவேன். I go shopping every other day. Different one. We have a class every other day. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் எங்களுக்கு வகுப்பு இருக்கு. வேற எந்த நாள்லையும் அவரை பார்க்க முடியாதுங்க. எப்படி சொல்லலாம்? Any other day யூஸ் பண்ணிக்கோங்க. We can't meet him any other day. Can we talk to him any other day? வேற எந்த நாள்லையாவது அவர்கிட்ட நாம பேச முடியுமா? Any other day. நீ அந்த மாதிரி நினைக்கிறியா? இல்லனா நீ அப்படி நினைக்கிறியா? Do you think so? Conversation. Why do you think so? நீ ஏன் அப்படி நினைக்கிற? We all thought so. நாங்க எல்லாரும் அப்படிதான் நினைச்சோம். சரியா அந்த நேரத்தில் அவன் எங்களை பார்த்துட்டான். Exactly at that moment he saw us. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ரேஸ். Exactly at that moment he came. சரியா அந்த நேரத்தில் அவன் வந்தான். இப்போதாங்க கண் முழிச்சேன். I just woke up. இங்கே ஜஸ்ட் தாங்க இம்பார்ட்டன்ட். I just woke up. இப்போதான் கண் முழிச்சேன். I just reached home. இப்போதான் வீட்டு போய் சேர்ந்தேன். நீங்க வர்றதுக்கு கொஞ்சம் முன்னாடி தான் அவர் போனாருங்க. He left just before you came. Just before சேர்த்து யூஸ் பண்ணிக்கங்க. ஒருவேளை நான் லேட் ஆயிட்டேன்னா நீங்க கிளம்பிடுங்க. In case I am late, you just leave. In case he is there, ஒருவேளை அவங்க இருந்தா ask him to call me. என்ன கூப்பிட சொல்லுங்க. அதை எங்கிட்ட விட்டு நான் பார்த்துக்கிறேன். Simple. Leave it to me. I will see to it. See to it. இதை நோட் பண்ணிக்கோங்க. I left it to them. நான் அதை அவங்க கிட்ட விட்டுட்டேன். Let them decide. அவங்க முடிவெடுக்கட்டும். நான் உடனடியாக கிளம்ப வேண்டியதாயிருச்சுங்க. அடிக்கடி சொல்வோம். We had to leave right away. நாம உடனடியாக கிளம்ப வேண்டியதாக இருக்கும். ஃபியூச்சர். அப்போ will போட்டுக்கோங்க. We will have to leave right away. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஃப்ரேசஸ். கொஞ்சம் டைம் எடுத்து கூட நீங்கள் நோட் பண்ணிக்கலாம். உன்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு உனக்கு தெரியல. எப்படி சொல்வீங்க? You don't know what goes on around you. What goes on around you. இது ரொம்ப நாளைக்கு வருங்க. It will last longer. இதை கொஸ்டினாக கேட்டிங்கன்னா இது ரொம்ப நாளைக்கு வருமா? Will it last longer? படிக்கிறத ஞாபகம் வைக்க முடியலங்க. I can't remember what I study. Remembering what you read. நீ வாசிக்கிறத ஞாபகம் வைக்கிறது is important. ரொம்ப முக்கியம். உன்னோட சொந்த வார்த்தைகளில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணு. எப்படி சொல்லலாம்? Explain it in your own words. யாருக்கிட்ட கேட்கறதுன்னு தெரியலங்க. I don't know who to ask. இல்லனா I'm not sure who to ask. சொன்னாலும் அவனுக்கு புரியறதில்லை. He is not understanding even if we say. ஸோ நான் ஏற்கனவே சொன்னது போல் என்னுடைய சேனல் வீடியோஸ் உங்களுக்கு PDF ஃபார்மேட்டில் அவைலபிளாக இருக்குது. நிறைய எக்ஸாம்பிள்ஸ் சென்டென்ஸ் ஃபார்மேஷன்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அதை நோட்ஸ் எடுத்து கஷ்டப்பட வேண்டாம். அட் அ லோ ப்ரைஸ் நீங்கள் அதை வாங்கிக்கலாம். இன்ட்ரெஸ்டட் ஒன்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் மீ. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆதரவுக்கு ரொம்ப நன்றி.